42 சைஸில் ஓப்பன் நெக்குக்கு எப்படி வெட்டுறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 15 இன்ச்சு, செஸ்ட்டு 42, பஸ்ட்டு 44, வெயிஸ்ட் வந்து 35. கீழே வந்து 1/4 இன்ச்சுக்கு 2 லைன் போட்டுக்கோங்க, பேக் பட்டி அடித்து திருப்புறதுக்காக. பேக் ஹைட் வந்து 15 இன்ச்சு, ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 லைன்லேயும் கோடு போட்டுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் வந்து 6.25 இன்ச்சு இறக்கிக்கோங்க. 36 சைஸுக்கு மேலே 6.25 வந்து சரியாக வரும். 6.25 ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுதான் செஸ்ட் லைனு. நார்மலாக இந்த 42 சைஸ்க்கு வந்து நெக் வித்தும் ஷோல்டர் வித்தும் 3.5 இன்ச்சு வைப்போம். இது வந்து டீப் நெக்கு, பேக் நெக் மட்டும் 10.5 இன்ச்சு இருக்குது. இந்த மாதிரி டீப் நெக் வரும்போது நம்ம வந்து நெக்கோட அளவு வந்து ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட குறைச்சிருங்க. அதாவது ஷோல்டர் வித்து மட்டும் 2.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதாவது நெக் வித்து மட்டும் 2.25 வச்சுக்கோங்க. ஷோல்டர் வித்து நார்மலாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே 2.25 வைக்கும்போது கீழே வந்து 3.25 வச்சுக்கோங்க. கிராஸாக வந்துச்சுன்னா நெக்கு உங்களுக்கு நல்லா ப்ராடாக கிடைக்கும். இந்த மெத்தடில் இந்த ஷேஃபில் வெட்டினீங்கன்னா நெக்கும் நல்லா பெருசாக வரும், ஷோல்டரும் கொஞ்சம் ட்ராப் ஆகாமல் இருக்கும். கீழே வந்து நல்லா அகலப்படுத்திக்கோங்க. இதே ஷேஃப்லேயே ஆம் ஹோலுமே ஸ்லாண்டிங்காக நம்ம மார்க் பண்ணணும். இங்கே 3 இன்ச்சு வச்சோம்னா அதே மாதிரி செஸ்ட் லைன்லேயும் 3 இன்ச்சு இருக்கிற மாதிரியே வச்சு கிராஸ் ஆம் ஹோல் லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம நெக் டீப்புக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். நெக் வித்தை மட்டும், அந்த நெக் வித் வந்து ஷோல்டர் லைனில் மட்டும்தான் கம்மி பண்ணணும், கீழே வந்து கம்மி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி செஸ்ட் லைன் வந்து 10.5 வைக்கணும். 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி நான் இதில் வைக்கிறேன். அது எதுக்காகனா நெக்கு ப்ராடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல லூஸ் கொடுக்கும் பேக்கில். அதனால் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி செஸ்ட் லைனில் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் அளவு 9.25 வந்துருச்சு. வேஸ்ட்டில் வந்து 35 இன்ச்சு, 8.25 போட்டுக்கோங்க. 4ல் ஒரு பங்கு, 1 இன்ச்சு டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு சைட்லேயும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெக்கை ஸ்லாண்ட் பண்ணிங்கன்னா செஸ்ட் அளவையும் கொஞ்சம் பேக்கில் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு நல்லா டீப்பாக வர்றதுக்கு 1 இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம பேக் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் ஆம் ஹோல் அளவு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லாண்டிங் கொடுக்கும்போது பெரிய நெக்காக இருக்கும்போது உங்களுக்கு நெக் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கும். நமக்கு நெக்கும் நல்லா ப்ராடாக கிடச்சிரும். டாட்டில் இருந்து 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டாட் பிடிச்ச உடனே பேக் பட்டி அடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அவ்வளோதான், பேக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிசைன் துணியாக பிரித்து அதனால் மார்க் வந்து
ஓரளவுக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு. அடுத்து ஏதாவது ப்ளைன் ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா நான் மறுபடியும் இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி போடுறேன். நிறைய பேர் டீப் நெக் எப்படி வெட்டணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். டாட்டுக்கும் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸு. ஃபஸ்ட்டு ஹூக் பட்டிக்கு 4 இன்ச்சு ஸ்ட்ரைட் லைன் 2 போட்டுக்கோங்க. இது வந்து ஹூக் பட்டி ஸ்டிச்சிங் அலவுன்ஸ்க்காக போடுறது. இந்த லைனில் கரெக்டாக பேக் ஃபோல்டிங் வந்து கரெக்டாக அதில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு நம்ம இப்போ ஷோல்டர் லைனாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம். அடுத்தது செஸ்ட் லைனை 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு கோடு போட்டுக்குவோம். இப்போ ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸு ஃப்ரண்ட் பீஸ்லேயுமே நம்ம வரைஞ்சிக்குவோம். நெக் வந்து 1/2 இன்ச்சு அதே மாதிரி உள்ளே தள்ளி வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டர் லைனில் மட்டும் ஷோல்டர் வித்து அப்படியே பேக்கில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் லைனில் நம்ம கம்ப்ளீட்டாக வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு நம்ம ஷோல்டர் லைனில் போட்டிருக்கிறத விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு செஸ்ட் லைனில் அந்த 2 மார்க்கையும் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்குமே 7 இன்ச்சு டீப் இருக்குது. அந்த 7 இன்ச்சு வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட்டு 10.5 இன்ச்சு நெக் ரவுண்டை முதல் வரைஞ்சிக்குவோம். ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து 10.5 இன்ச்சு, அண்டர் பஸ்ட்டு 14 இன்ச்சு. இந்த 2 மார்க்கையும் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக 2 கோடு போட்டுக்கோங்க. செஸ்ட் வந்து 42 வருது. நான் ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து 4 இன்ச் வச்சுக்கிறேன். ஸ்டிச்சிங் அலவுன்ஸோடு சேர்த்து 4 இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம். அந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆம்ஹோல் ஆங்கிளுக்கு ஆம்ஹோல் டாட் வர்ற மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்குவோம். ஆம்ஹோல் ஆங்கிள்லேருந்து 1 இன்ச் மேலே ஏற்றி டாட் வரைஞ்சிக்குவோம். இந்த 2 டாட்டுக்கும் டிஸ்டன்ஸு 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். அதில் குறுக்கு ஒரு கோடு போட்டுட்டு 3/4 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணி அந்த டாட் அளவுக்கு வச்சு பிடிச்சிக்கோங்க. அதாவது லைனுக்கு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டும் இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டும் போட்டுக்கோங்க. பஸ்ட் லைன்லேருந்து 1/2 இன்ச் மேலே ஏற்றி ஓப்பன் சைடு இருக்கிற டாட்டை போட்டுக்குவோம். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்குவோம். டாட் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு வரைஞ்சிக்குவோம். மீதியை வந்து அந்த டாட்டோட செகண்ட் பாயிண்ட்லேருந்து ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். நமக்கு இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 9.25 வேணும். அதை டாட்டை லெஸ் பண்ணிவிட்டு 9.25 போட்டுக்குவோம். போட்டாச்சு. அங்கே சைடில் வந்து 1.5 இன்ச் போட்டுக்குவோம். இப்போ செஸ்ட் அளவு செக் பண்ணி பார்த்துக்குவோம்.
அதில் அண்டர் பஸ்ட் லைனில் வேஸ்ட் அளவை கழிச்சிட்டு மீதி இருக்கிற அளவோட 1/2 இன்ச் சேர்த்து டாட்டை வந்து 2ஆக டிவைட் பண்ணி 2 பக்கம் போட்டுக்குவோம். டாட்டோட ஹைட்டு 3.5 இன்ச் இருக்குது. நம்ம வந்து சென்டரை விட 1/4 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம். சைட் லைனே வரைஞ்சிக்கலாம். டாட் ரவுண்டு வரைஞ்சிக்குவோம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. டாட்டுக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்குவோம். டாட்டோட 2 சைட்லேயுமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்குவோம். பேக் ஃப்ரண்ட் ஹைட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அந்த ஹைட்டுக்கு தான் நம்ம பெல்ட் வைக்க போகிறோம். இப்போ நம்ம பெல்ட்டுக்குள்ளே பீஸ் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம். வேஸ்ட் வந்து 35, 4/4 8.25 இன்ச் வரும். 8.25 இன்ச்சும் சைடில் 1.5 இன்ச்சு போட்டுக்குவோம். சைடில் 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1.5 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வரும்போது 1/4 இன்ச்சு கிராஸாக லெஃப்ட் சைடில் கிராஸாக வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம பேக் ஃப்ரண்ட்டு ஹைட் டிஃப்ரெண்ட்டை பார்த்துக்கோங்க. அதை விட 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு வருது. 4 இன்ச்சு போட்டு சென்டரில் வந்து 3 இன்ச்சு போட்டுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஷார்ப்பாக இல்லாமல் கட் பண்ணும்போது ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பெல்ட் அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம இந்த இடத்துல செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம பெல்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்குவோம். சென்டரில் வரும்போது லைட்டாக கேர்வாக வெட்டிக்கோங்க, ஷார்ப்பாக வெட்டிடுறாங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட்டு எல்லாம் கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ்
ஸ்லீவ் வந்து இது ஒரே பீஸில் இழுக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக ஜாயிண்ட் போட வேண்டியது வரும். பேக் சைடு ஜாயிண்ட் வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரும்போது ஒரு 1/4 மீட்டர் சேர்த்து எடுத்தாங்க அப்படின்னா மேலே ஒரு கை கீழே ஒரு கை ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம். இது ஆர்டினரி ப்ளவுஸுங்கிறதுனால கீழே ஃபோல்டிங்க்கு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்குவோம். 1/4 இன்ச் மடக்கி தைச்சிட்டு அப்படியே 3/4 இன்ச்சுக்கு ஹெம்மிங்க்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் இறக்கம் வந்து ஒரு 4 இன்ச் வச்சுக்குவோம். எட்டேகால் கிராஸை மார்க் பண்ணிவிட்டு சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு சென்டர் மார்க்கில் 1/2 இன்ச் மேலே ஏற்றி வர மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு இந்த சேஃப் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லூஸ் வந்து 14.5, அதில் பாதி 7.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. சைடில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைட் லைன் ரெண்டையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டு நம்ம இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா ஜாயிண்ட்டை மேக்ஸிமம் நீங்கள் பேக் சைடில் வச்சுருங்க, ஃப்ரண்ட்டில் வைக்காதீங்க. சைடு ஸ்டிச்சிங் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டர் மார்க்கும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஃபோல்டிங் மார்க்கு அதையும் பண்ணிக்கணும். இப்போ ஜாயிண்ட்டுக்கு பீஸ் எடுத்துக்குவோம். ஜாயிண்ட் பீஸ் வந்து ஜாயிண்ட் போட்டுட்டு வெட்டிக்கலாம். இல்லை அப்படியே வெட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3/4 இன்ச் போல் ஏற்றி உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு அந்த பீஸை கட் பண்ணுங்கள். 3/4 இன்ச்சுங்கிறது 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இந்த பீஸ்லேயும் ஸ்டிச்சிங் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஃபோல்டிங் லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயிண்ட் பீஸை விட்டுட்டு முழுசாக இருக்கிற பீஸில் ஃப்ரண்ட் கவர் வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் கவர் வெட்டும்போது மேலே வந்து ஷார்ப்பாக எடுக்காமல் ரவுண்ட் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.